வல்லமையுள்ளவர். சாட்சியே நான் தான். குப்பையில கடந்த என்ன கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல என்னோடு கூட அநேக குஷ்டரோகிகளும் அநேக பிச்சை எடுக்கிறவர்களும் என்னோடு சேர்ந்து படுத்திருந்தாங்க. நானும் அங்கதான் பிச்சை எடுத்தேன். ஒரு நாள் அந்த இடத்த போய் பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு துக்கமும் வேதனையுமா இருந்தது. கர்த்தர் அந்த இடத்திலிருந்து என்னை மேன்மையான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கும் பொழுது அவர் எளியவனை மறக்கல. ஆனா அந்த வசனத்தை 100% நான் நம்புறேன். குப்பையில் இருந்து தூக்கி எடுத்து கொண்டு வருகிறாராம். யாரோட உட்கார வைக்கிறதுக்கு? அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். உங்களை ஆண்டவர் மகிமையுள்ள சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. அவரு நிறைய நீ இப்படி வா, அப்படி இரு, இப்படி இருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அந்த சிங்காசனத்துக்கு இன்னும் ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியை உன் கையில கொடுத்து உன்னை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கணும்னு. எங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு அடையாளப்படுத்துறதுக்கு தெரியுமா? குப்பையில் இருந்தவங்களை கூட்டிட்டு வந்து நான் இங்க உட்கார வச்சிருக்கேன்டா, நான் கூட்டிட்டு வரவேன், நடத்துறவேன்னு கர்த்தர் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு தான் உங்களை கர்த்தர் அப்படி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் இப்படிதான் சாட்சி சொன்னாரு. அவருடைய குடியிருந்த வீடுகள் அழிந்து போனதான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டை அவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கணும்னு கடந்து போகும் பொழுது அந்த வீடு இருந்த இடத்துல, அவர் குடியிருந்த வீடு இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி இருந்ததான். அவர் அந்த குப்பை தொட்டியை பார்த்து அழுதுகிட்டே சொன்னாரு, எளியவனை இங்கிருந்து தான் தூக்கிட்டு வந்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி. நல்ல தகப்பன். நான் இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனம் எளியவனை குப்பையிலிருந்து எடுப்பாருன்றத 100% நம்புறேன். இன்னைக்கு உங்ககிட்ட அந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. நீங்க எந்த இடத்துல எந்த காரியம் உதவியற்ற நிலையில இருக்கலாம், யாரும் எனக்கு இல்லைன்னு கூட நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். இயேசு சொல்றாரு, நான் எளியவனை கைவிடுகிறதில்லை. எளியவனை அப்படியே நான் குப்பையில போட்டு போறதில்லை. ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் தான் சாட்சி உங்க கண்ணு முன்னாடி. ஒரு பிச்சை எடுக்கிறவன் வாழ்க்கையை இயேசு கையில கொடுத்தா மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு நிக்கணுங்க. பல சோதனைகள் வரும், பல கஷ்ட நெருக்க வரும், பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அப்படி திருப்பி வச்சிருவார் வாழ்க்கைய. மகிமையான ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க எல்லாரும் சாட்சி இன்னைக்கு.